இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். வள்ளல் பெருமானுடைய உபதேச குறிப்புகள் அப்படிங்கிறத நம்ம நிறைய பார்த்துருக்கோம். அது என்ன அப்படின்னா 133 குறிப்புகளை அவர் கொடுக்குறார். அந்த 133 குறிப்புகளை யாருக்கு கொடுத்தார் அப்படிங்கிறதையும் நம்ம நிறைய முறை பார்த்துருக்கோம். அந்த பார்வதிபுரத்தில் இருக்கின்ற எளிய மக்களுக்காக அவர் பேசியது தான் அந்த உபதேச குறிப்புகள் அப்படிங்கிறது. இன்றைக்கி ஒரு பத்தி பார்க்க போகிறோம். அதில் அன்புனா என்ன, பக்தினா என்ன, ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம்? நம்மள்கிட்ட கேட்டால் என்ன சொல்வோம்? அன்புனா என்ன, பக்தினா என்ன? பக்தினா இறையை தேடும்போது, இறையை நம்பும்போது, அந்த இறை இருப்பதாக நாம் எண்ணும்போது, அந்த இல்லாத அல்லது இருப்பதாக நாம் நினைத்து கொண்டிருக்கின்ற, எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், அந்த ஒரு தத்துவத்தின் மீது நாம் செலுத்துகின்ற அன்பு. சரி, ஆனால் நேரடியாகவே நம்மக்கிட்ட மக்கள் இருக்காங்க, பறவைகள் இருக்குது, விலங்குகள் இருக்குது, செடி கொடிகள் இருக்குது. இது மேலெல்லாம் அன்பு செலுத்தணுமா இல்லையா? வேணும்ல. இல்லாத அல்லது எங்கோ இருக்கிற அல்லது நம்முடைய கற்பனையில் உருவாக்கி வைத்திருக்கின்ற அல்லது பலரும் உணர்ந்திருக்கின்ற கடவுள் என்கின்ற ஒரு தத்துவத்தின் மீது நம்ம அதிகமாக அன்பு செலுத்துகிறோம். ஆனால் பக்கத்தில் இருக்கிற மனுஷங்க மேலே மட்டும் அன்பு செலுத்துறதுக்கு நமக்கு கசக்குது. ஏன் அப்படின்னா அதை எப்படி நாம் வகைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வள்ளல் பெருமான் நமக்கு சொல்லித்தர போகிறார். உபதேச குறிப்புகள் அப்படிங்கிற அந்த பத்தியில் இருக்குது. ஒரு சின்ன பத்தி தான் அது. பாருங்களேன். பக்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். ஈஸ்வர பக்தி என்பது எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்திருப்பதை அறிதல். ஜீவகாருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும், அருள் உண்டானால் அன்பு உண்டாகும், அன்பு உண்டானால் சிவானுபவம் உண்டாகும். அந்த கரண சுத்தியின் பிரயோஜனம் பத்தியை விளைவிப்பது. அந்த உபதேச குறிப்புகள்ங்கிற அந்த பத்தியில் இருக்கிற ஒரு விளக்கம் தான் இது. பத்திங்கிறார். பக்தி என்பதைத்தான் வள்ளல் பெருமான் பத்தி அப்படின்னு சொல்கிறார். இதில் இறை இருக்கிறது அப்படிங்கிற உணர்வை நாம் எப்போ பெற முடியும் அப்படின்னா, உயிரினங்களாக இந்த பூமியில் நிறைந்திருக்கிறது இல்லையா? இந்த காற்று இருக்குது, சூரியன் இருக்குது, சந்திரன் இருக்குது, மரம் இருக்குது, செடி இருக்குது, கொடி இருக்குது, நாய்க்குட்டி இருக்குது, பூனைக்குட்டி இருக்குது, கண்ணுக்குட்டி இருக்குது, கழுதைக்குட்டி இருக்குது. ஏன் கழுதை மட்டும் மோசமான விலங்கான்னு? எல்லா உயிரினமும் சிறப்பானது தானே. அதனால் அதை மாதிரி காக்கைகள், பறவைகள், குயில்கள், மயில்கள், கிளிகள் எல்லாம் இருக்குது. சிங்கம் இருக்குது, புலி இருக்குது, அப்புறம் மரங்கள் இருக்குது. ஆனால் இந்த பிறவிகளிலெல்லாம் இல்லாத ஒரு வித்தியாசம் மனிதர்களிடம் இருக்குது. அது என்னன்னா, இப்போ மரத்தை வெட்டிட்டோன்னு வைங்களேன், அந்த மரத்தை வெட்டினதுக்கு அப்புறம் கூட அதை சேராக பண்ணலாம், நாற்காலியாக பண்ணலாம், எழுதுகிற மேசையாக பண்ணலாம், வீட்டு அலங்கார பொருளாக பண்ணலாம். ஏதோ ஒரு வகையில் அந்த மரம் உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கும். அதே மாதிரி யானைனா அது கூட தன்னுடைய தந்தத்தால் உயிர் வாழும். புலினா புலி நகத்தால் உயிர் வாழும். மயில்னா மயில் தோகையால் உயிர் வாழும். ஆனால் இது மனுஷங்களோடதை மட்டும் நம்ம எடுத்து அப்படி வச்சுக்க முடியுமா? இது எங்கள் தாத்தாவோட கால் நகம்பா அப்படின்னு எடுத்து வச்சுருக்கோமா? எங்கள் அப்பாவோட கை விரல் நகம்பா இது அப்படின்னு எடுத்து வச்சுருக்கோமா? இல்லை. அப்போ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் அல்லது பின்னாளில் எதற்குமே பயன்படுத்த முடியாத அளவுக்கு ஒரு பிறவியை நாம் வாழ்ந்துக்கிட்டு மற்றவங்க மேலே அன்பு செலுத்த மாட்டேன்னு சொன்னால் அது நியாயமா அப்படிங்கிறது தான் வள்ளல் பெருமான் விளக்கி சொல்கிறார். பக்தினா என்ன, அன்புனா என்ன அப்படிங்கிறது. அதில் மிக முக்கியமாக அவர் சொல்கிறது பக்திங்கிறது மன உருக்கம் அப்படிங்கிறார். அப்போ அன்புனா என்ன அப்படின்னு ஒன்று தோணும்ல, ஆன்ம உருக்கம், அதாவது உயிரின் உருக்கம், அன்பு செலுத்துதல். நீங்கள் செய்து பாருங்களேன். ஒரு வீட்டில் ஒரு பூனைக்குட்டியை வளர்த்தோன்னு வைங்க, 2 நாள் வளர்க்க ஆரம்பிச்சிட்டா 3ஆவது நாள் நம்ம மனசு அது எங்கே இருக்குது அப்படின்னு தேட ஆரம்பிச்சிடும். அந்த பூனைக்குட்டிக்கு கொஞ்சம் பால் வைக்கிறது, அதுக்கு வேண்டிய உணவை கொடுப்பது அப்படின்னு இயல்பாக செய்ய ஆரம்பிப்போம்ல. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது காணாமல் போயிடுச்சுன்னு வைங்க, பதறி போயிடுவோம். ஐயோ என்னது, எங்கே போச்சோ தெரியலையே, சாப்பிட்டுச்சோ தெரியலையே, யார்கிட்ட இருக்கோ தெரியலையே, பத்திரமா இருக்கோ தெரியலையே அப்படின்னு ஒரு பதட்டம் வரும்ல. அதுதான் உயிர் இரக்கம். அந்த அன்பு தான் மற்றவர்கள் மீது நாம் செலுத்த வேண்டியது அப்படிங்கிறத சொல்லித்தர்றார். ரொம்ப எளிமையான விஷயம் அன்புன்னு. ஆனால் அதை செய்யறதுக்கு தான் நாம் தயங்குகிறோம், நாம் தயாராக இல்லை. அந்த நிலையை நாம் கடந்து வர வேண்டும். அப்படி கடப்பதற்கான ஒரு நெம்புகோல் தான் இன்றைக்கு
வள்ளல் பெருமான் நமக்கு கொடுக்கின்ற இந்த பத்தி. பத்தி என்பது மன நெகிழ்ச்சி, மன உருக்கம். அன்பு என்பது ஆன்ம நெகிழ்ச்சி, ஆன்ம உருக்கம். ஏன் அப்படி சொல்றார்? பக்திங்கிறது மன நெகிழ்ச்சி அப்படிங்கிறார். ரெண்டுமே அருவம், அதுதான் மிக முக்கியம். நம்ம இறை மீது பக்தி செலுத்துவோம். இறையவோ யாரும் கண்ணால் இப்படி தான் இருப்பார்ப்பா, இந்த உயரம் இருப்பார், இந்த ஹைட்டு வெயிட்டில் இருப்பார், இந்த கலரில் இருப்பார் அப்படின்னு பார்த்துருக்கோமா? அது ஒரு அருவம் தானே. அப்போ மனம் உருக்கம்ங்கிறது அதுவும் அருவம். மனசு எங்கே இருக்குது நம்ம உடம்புல? இதயம் வேணால் இந்த இடத்துல இருக்குதுன்னு புள்ளி குத்தலாம், ஆனால் மனசு அதுவும் இல்லை எங்கே இருக்குதுன்னு தெரியல, அருவமாக தானே இருக்குது. அப்போ ரெண்டு அருவங்கள் சேருவது பக்தின்னு ஆகுது. ஆனால் அன்புக்கு ஏதாவது ஒரு உருவம் தேவை. அது கூட உருவத்தை சொல்கிறோம், ஆனால் உயிர் என்பது நாமே அந்த உயிரின் உருவமாக நிற்கிறோம். அப்போ ரெண்டுத்துக்கும் அங்கே உருவம் இருக்குது. ஆனால் பக்திக்கும் மனசுக்கும் உருவம் இல்லை. இந்த தெளிவை நாம் பெற்றுவிட்டோமானால் எதனாலெல்லாம் உருவம் பெறுகிறதோ, எதெல்லாம் உருவத்தோடு இருக்கிறதோ அதன் மீதெல்லாம் நாம் அன்பை செலுத்த வேண்டும். அது ஒன்று தான் உயிர் இயற்கை, அவ்வளோதாங்க. அதாவது இந்த உயிரோடு நாம் உலவிக்கிட்டு இருக்கும்போது நமக்கான இயற்கை குணம் எதுனா மற்றவர்கள் மீது அன்பு செலுத்துவது அப்படிங்கிறத அந்த பார்வதிபுரத்து எளிய மக்களுக்கு ஏற்ற மொழியில் வள்ளல் பெருமான் சொல்லித்தரார். ஈஸ்வர பக்தி என்பது எல்லா உயிர்களிடத்தும் கடவுள் வியாபித்திருப்பதை அறிதல். ஜீவகாருண்யம் உண்டானால் அருள் உண்டாகும். எனக்கு எல்லாம் கொடுப்பா அப்படின்னு கடவுள் முன்னாடி போய் நின்று கோயில் கோயிலாக போய் பூஜையாக பண்ணி யாகமாக பண்ணி கையை கூப்பி கண்ணை மூடி தியானம் பண்ணி வேண்டிக்கிட்டே இருந்தால் அருள் கிடைச்சிருமா? இல்லை. அதைத்தான் சொல்கிறார். மற்ற உயிர்களிடத்தில் கடவுள் வியாபித்திருப்பதை உணரணும் முதல்ல. அப்படி உணர்வதற்கு ஒற்றை வழி எது என்றால் அன்பு செலுத்துவது. அருள் உண்டானால் அன்பு உண்டாகும், அன்பு உண்டானால் சிவானுபவம் உண்டாகும். மற்ற உயிர் மீது நம்ம அன்பு செலுத்த துவங்கிவிட்டால் அதுதான் இறை முக்தி, சிவானுபவம். ஏனென்றால் வள்ளல் பெருமான் பல முறை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், அன்புதான் சிவம், சிவம்தான் அன்பு. தெய்வம் என்பது வேறு எந்த உணர்விலையும் இருக்க முடியாது என்பதை ஆணித்தரமாக நம்புபவர் நம்முடைய வள்ளல் பெருமான். அந்த நம்பிக்கையைத்தான் நம் மனசுக்குள்ளும் விதைக்கிறார். எனவே இறை என்று நாம் எதையாவது ஒரு தத்துவத்தை உணர்ந்தால், நம்பினால் அது அன்பாக மட்டுமே இருக்க முடியுமே தவிர ஆத்திரமாகவோ பொறாமையாகவோ கோபமாகவோ ரௌத்திரமாகவோ இருக்க முடியாது. அன்புதான் இறையின் தரிசனம், அன்புதான் இறையின் வடிவம். அப்படின்னு பார்த்தா உயிரோடு இந்த பூமியில் இருக்கின்ற அல்லது மரம் செடி கொடி உயிரற்ற நிலையில் இருந்தாலும் கூட அதன் மீது நாம் அன்பு செலுத்த வேண்டும் என்பதைத்தான் வள்ளல் பெருமான் பல முறை சொல்லியிருக்காரு. எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. அன்பு உண்டானால் சிவானுபவம் உண்டாகும். அந்த கரண சுத்தியின் பிரயோஜனம் பக்தியை விளைவிப்பது. இப்படி அன்புன்னு ஒன்று முதல்ல உருவாயிடுச்சுன்னா அதற்கப்புறம் நாம் உருவம் இல்லாத அருவமான ஒரு தத்துவத்தை அதன் மீது பக்தி செலுத்துவது இயல்பாகும். அப்போ முதல்ல எது வேணும்? முதல்ல எடுத்தோடனே முக்திக்கு போயிட முடியாது என்று வள்ளல் பெருமான் சொல்கிறார். முதல்ல உன் கைக்குள்ளே இருக்கிற சின்ன பூனைக்குட்டியை நீ அன்பு செய்ய பழகு. அந்த அன்பு சின்ன பூனைக்குட்டி, கை உள்ளங்கை அளவு இருக்கக்கூடிய பூனைக்குட்டி, அதன் மீது நீ அன்பு செலுத்தினால் அதற்கு பின்பு இந்த உலகத்தின் மீதே பேரன்பை செலுத்த முடியும். அதற்கப்புறம் தத்துவார்த்தமாக அல்லது ஒரு நம்பிக்கையாக அல்லது ஒரு அருவமாக இருக்கக்கூடிய அந்த சிந்தனையின் மீது அன்பை செலுத்துவது நமக்கு சாத்தியமாகும். அது இல்லாமல் நம்ம ரிவர்ஸில் பண்ணிகிட்ருக்கோம். எடுத்த உடனே அந்த அருவத்தை நம்புகின்றோம், அருவத்தின் மீது அன்பு செலுத்துகின்றோம், அருவத்தின் மூலமாக நமக்கு அருள் கிடைக்கும்னு நம்புகிறோம். ஆனால் உண்மையிலேயே கடவுள் தரிசனமாக கடவுள் வடிவமாக இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களை மறந்து போகிறோம். அதனால் இனிமையாவது இப்படி தவறான பாதையில் செல்லாமல் யூடர்ன் போயிட்டு நம்ம பாதைக்கு நம்ம இப்படி வந்து முதல்ல நம்மக்கிட்ட இருக்கிற உயிரினங்கள் மீது அன்பு செலுத்தினால் அதுதான் சிவானுபவம், அதுதான் முக்திக்கு வழி என்று சொல்லித் தருகிறார். அதனால் இப்போ போயிட்டுருக்கிற பாதையிலிருந்து எல்லாரும் யூடர்ன் எடுத்துடலாம். ஓகேயா? யூடர்ன் எடுத்து பக்கத்தில் இருக்கிற உயிரினங்கள் மீது அன்பு செலுத்துவோம். அப்போது அந்த இறை என்கின்ற அருளை பெறுகின்ற அந்த மனசு கூட ஏக்கம் இருக்காது. ஏன்னா இந்த அன்பின் மீதே, இந்த பூனைக்குட்டியின் மீது அன்பு செலுத்தினா அதுலேயே மனசு நிறைஞ்சு போயிடுங்க. அனுபவித்து பாருங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம்தான் சிவானுபவம். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.